வணக்கம் ஏஜி சோல்ஜர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மைண்ட் கிராஃப்டில் வந்துட்டு நான் ஒரு புது மாட் பேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாட் பேக்கை தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த மாட் பேக்கை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதையும் வந்துட்டு இந்த வீடியோட கடைசியில் சொல்லித்தரேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி மாட் பேக். இது வந்துட்டு நார்மல் ஜாம்பிஸ் வந்துட்டு நார்மல் ஜாம்பிஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வீடியோக்குள்ளே காட்டுறேன். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதை பார்க்குறதுக்காக நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கணும். அண்ட் அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லோடிங் ஸ்க்ரீன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கீழே வந்துட்டு அந்த மாட் பேக்கோட நேம் நினைக்காது. ஸோ ஓகே, ஸ்பான் ஐட்டமா கீழே கையில் என்ன கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸு கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் இருக்குது. ஓகே பார்ப்போம். பேசிக்கு, அட்வான்ஸ், எக்ஸ்ட்ரா. தென் பேசிக்கில் வந்துட்டு சிம்பிள் செட்டிங்ஸு ஃபார் கிக் செட்டப்பு, அப்புறம் அட்வான்ஸுக்கு அதுக்கு ஒன்று, எக்ஸ்ட்ராக்கு அதுக்கு ஒன்று அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் நமக்கு இது வந்து இப்போதைக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட்டு சும்மா அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதில் வர ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதை தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு அப்படி பார்க்க போகிறோம். அண்ட் ஹவு டு பிளேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் ஓகே தான். ரைட்டு வாங்க நம்ம போய் வுட்டை கலெக்ட் பண்ணிப்போம். எதுக்குன்னா வுட்டு கலெக்ட் பண்ணி முதல்ல போய் கொஞ்சம் டூல்ஸ் எடுக்கணும். உடன் டூல்ஸ் கிடையாது, வுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு பிக்கெக்ஸ் செஞ்சு கீழே போய் ஸ்டோன் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ வுட்டை கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம கிடச்ச வுட்டை பிளாங்காக மாற்றி இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கொஞ்சம் பிக்கெக்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தான் கீழே போய் வந்துட்டு இங்கே பாருங்களேன். ஐயோ போடு. போடுறா டேய். சரி சவுண்ட் அதாவது சவுண்டை பார்த்தீங்களா நீங்கள்? சவுண்ட் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது போடு. அது ஜாம்பிஸோட அந்த கிராஃபிக்ஸும் ஸ்டைலும் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அது நடக்கிறது நல்லாயிருக்கு. ரத்தம் தெரிக்கிறது. செத்துட்டான். சூப்பர். பிக்காக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் எதுவும் இல்லாமல். ஓகே, ஒருத்தர் சாகும்போது நமக்கு ஒரு லூட்டு கிடைக்கும் போல். ரைட்டு, ஓகே. நமக்கு வந்து 2 ஸ்லைம் பால் கிடச்சிருக்கு. சரி ஓகே வாங்க இப்போ வந்துட்டு கீழே போய் ஸ்டோனை மைன் பண்ணிட்டு வருவோம். நான் போய் கொஞ்சம் ஸ்டோனை மைன் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, நம்ம ஓரளவு கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ண ஸ்டோனை வச்சு ஒரு டூல்ஸ், ஒரு வெப்பன் செஞ்சுருக்கோம். இதோட பேர் வந்து ஸ்டோன் டேகர். இது வந்து கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே செய்யலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அந்த ரெசிப்பியில் நான் செய்யப்போ. ஓகே, இவன் சொத்துட்டானா நம்ம இந்த வெப்பனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம அதுக்கு மேலே இறந்தோன்னா நகர்றான். அப்போ டீச் பண்ணாங்க மாட்டானா? அப்படி தான் இருப்பானா டெட் பாடி? சரி ஓகே, நம்ம இருக்கிற எல்லா டூல்ஸையும் செஞ்சுப்போம். நம்ம இருக்கிற எல்லா டூல்ஸையும் செஞ்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல எல்லா டூல்ஸையும் நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். நிறைய டூல்ஸுங்கிற பாரு, நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. எல்லா வெப்பன்ஸையும் செஞ்சு எல்லா வெப்பன்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த ஒரு வீடியோவில். ஸோ அதுக்கு நமக்கு இப்போது ஸ்டோன் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் கீழே போய் ஸ்டோனை வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஓகே, நம்ம ஓரளவு ஸ்டோன் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஃபுட்டு இல்லாத காரணத்தினால நம்ம அந்த ஃபர்னஸை செஞ்சு நம்மக்கிட்ட இருக்க ஃபுட்டை வந்து குக் பண்ணிப்போம். ஓகே, ஃபர்னஸ் எங்கே வைக்கலாம்? ஓகே, இங்கே வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க வந்து குக் பண்ணிப்போம். அது சொல்ல மறந்துட்டேன். இந்த மாட் பேக்கில் வந்துட்டு நம்ம ராட்டன் ஃப்ளஷை வந்துட்டு குக் பண்ணதான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது ஜாம்பி மோடுங்கிறதுனால இதில் அந்த ராட்டன் ஃப்ளஷ் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இதை குக் பண்ணி நமக்கு வந்துட்டு ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன் இல்லை? ஓகே இப்போ என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நவீன் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. வந்தோடனே அவர் மோட் பேக் அனுப்ப சொன்னார். சரி இது டிஸ்கார்டில் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு. இங்கே ஏதோ ரெட் கலரில் மாறிட்டு என்னது
ப்ளூ பிளட் மூணா ஏதோ படிக்க வந்துட்டேன். ஓகே ஓகே. இது அதில் போட்டுருந்துச்சு இப்படி நைட் டைமில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சரி. இப்போ இந்த டைமில் ஜாம்பிஸர்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்கல்ல, இவனுங்களை போட்டு பொழந்து கட்ட வேண்டியதான். நம்மக்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டா. என்னடா நம்மளை அடிக்கிறான், நீங்கள் நம்ம போட்டுட்டாங்க. ஸ்பியர் ஒர்க்க மாட்டேங்குது. சரி நம்மக்கிட்ட இருக்க வெப்பன், இந்த வெப்பன் வச்சு அடிப்போம். போடு. வாடா 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 என்கிட்ட முதல்ல வாடா. போடு 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 போடு. பாருங்க ஒருத்தனே அடிக்கும்போது ஒரு லூட்டு கிடைக்குது. சரி ஓகே. இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தனே போய் பொழந்து கட்டுவான். எல்லோரும் செக் பண்ண வந்து நைட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா போய் போட்டு தள்ளிட்டு நம்ம என்னென்ன லூட்டு கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எல்லோரையும் போட்டு தாக்க போடு. போடு. சாவு நீ சாவு நீ சாவு. எல்லோரும் சாவுங்கண்ணா, சாவுங்க. லூட்டெல்லாம் கொடுத்துட்டானுங்க. என்ன கேரட்லாம் கொடுக்குறான். ஓகே எக்ஸ்பி கிடைக்குது. ஓகே கேரட்லாம் கொடுக்குறான். நல்ல லூட்லாம் கிடைக்குதே. ஓகே என்னடா என் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறேன். இருடா வரேன். என்னடா என்ன ஸ்ட்ரக் ஆகிட்டு. இருடா வரேன். போடு. அவனே அடிச்சிட்டானுங்க, அவரே அடிச்சிட்டாரு. ஓகே போடு 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 போடு. அவ்வளோதான். ஐயோ இவர் செத்துட்டார். ஆஹா என் சப்ஸ்கிரைபரை கொண்டுட்டேன். இருடா நான் வரேன்டா, உன்னை கவனிச்சுக்கிறேன் இரு. ஓகே இப்போ வந்துட்டு என்னன்னா, நான் வந்துட்டு அங்கேருந்து அந்த சாம்பிஸ் எல்லாம் ஃபைட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த நைட்டை ஸ்கிப் பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு இங்கேருந்து ஆடை கொண்டு பெட் எடுக்கலாம் வந்துட்டு. ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு இங்கே நைட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு, டே டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நம்ம நார்மல் சர்வேலாம் வில்லேஜ் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு வில்லேஜ் இருக்குது. ஸோ வில்லேஜ்னால் வில்லேஜ் கிடையாது, ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி அங்கேயும் ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் லூட்டு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இப்போ தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் அப்படியே தேடி போகிறேன். ஸோ அது வந்ததும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தூரத்தில் ஒன்று தெரியுதுல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நான் சொன்னது இந்த அவுட் பில்டிங்கு. ஸோ அங்கெலாம் லூட்டு கிடைக்கும். ஸோ நம்ம நவீன் ப்ரோ இங்கே இடத்துக்கு வர சொல்லிவிட்டு நம்மளும் அங்கே போய் பார்ப்போம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ என்ட்ரு பேர் தூக்கி போட்டால் டேரெக்டாக அங்கே போயிடலாம்ல. ஸோ வந்துட்டோம். ஓகே அவரும் ஓகேன்னு போட்டுட்டாரு. ஸோ வாங்க நம்ம போய் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகே உள்ளே போனால் வந்துட்டு ஆன்வில், கிராஃப்டிங் டேபிள், ஸ்மோக்கர், ஃபர்னஸ், அப்புறம் ஒரு பெட் இருக்குது, செஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன் ஸ்பை கிளாஸ் இருக்குது. ஓகே இதையும் எடுத்துப்போம். செஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நல்ல லூட்டு தாங்க இருக்குது. அயனு 7 அயன் இருக்குது, 7 அயன். அதுக்கப்புறம் ப்ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் இருக்குது. நல்ல லூட்டு தாங்க. இது மாதிரி வேறு நிறைய இருக்குதுங்க. இது மாதிரி வேறு நிறைய அங்கங்கே இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி நிறைய லூட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லூட் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறது இல்லை. ஸோ இது நவீன் ப்ரோ கிட்ட காமிப்போம். ஸோ அவர் நம்ம இன்வைட் பண்ணாமல் வந்திருக்கார். ஸோ அவர்கிட்ட காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதை வந்துட்டார். ஸோ அவரை மேலே கூப்பிட்டுப்போம். ஸோ ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம். ஸோ நம்ம வீடு மாதிரி நம்ம வெல்கம் பண்ணுறோம் அவனுங்க வீடு. சரி ஓகே அவர்கிட்ட லூட்டை என்னப்பா எடுத்துட்டாரு. அவர் கையில் அயன் சோல் வச்சுருக்காரு. என்ன எடுத்துட்டாரு. சரி ஓகே பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன சர்வே பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்காக எடுத்தோம். ஓகே மாட் பேக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நம்ம டெய்லி லைவ் வந்துட்டு 9 o'clock நைட் 9 o'clock வந்துட்டு லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்துட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ முதல்ல வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோ. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி MCPDL அப்படின்னு சர்ச் பண்ணிக்காவே இந்த ஆப் வந்து வந்துடும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் வந்து நிறைய மோட் பேக்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணது வந்துட்டு நீங்கள் RISC ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். ஸோ அதை வந்ததும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இது டவுன்லோட் பண்ண உடனே டேரெக்டாக உங்களை வந்துட்டு மைன்கிராஃப்ட்டுக்கே ஓப்பன் பண்ணி விட்டுரும்.
இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் வச்சுக்கோங்க. ஸோ நேம் வச்சுட்டு நீங்கள் ரிசோர்ஸ் பேக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அவைலபிள் தொட்டு ஸோ அந்த 2யும் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க, நம்ம டவுன்லோட் பண்ண 2யும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பிஹேவியர் பேக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதையும் தொட்டுட்டு இதுலேயும் வந்துட்டு அவைலபிள் மாற்றிக்கோங்க. அவைலபிள் தொட்டு 2யும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அவங்களோட நம்ம டவுன்லோட் பண்ண மோட் பேக் வந்துட்டு இதில் ஆட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணி உள்ளே போனால் நம்மளோட மோட் பேக் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு, அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலில் போட்டாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன டாஸ்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வோல்டேஜ் எஸ்எம்பி ஒன்று போட்டுருக்கோம், ஸோ அதில் என்ன போல்ட் பண்ணலாம், ஸோ அதையும் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு அப்படியே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.